ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா நம்ம முருகரோட 6 படைக்கும் போன ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். 6 படையும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு கோவில் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் அமைஞ்சிருக்கிற 6 படை முருகன் கோவில். 6 படை வீடும் நம்ம ஒரே இடத்துல பார்க்குற குடுப்பனை இந்த ஒரு கோவிலில் அமைஞ்சிருக்கு. உள்ளே என்ட்ரி ஆனதும் அந்த ஓம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த 6 படையை எப்படி நம்ம வழிபடணும், எந்தெந்த கோவில் அடுத்தடுத்து போகணும், எங்கே போனாலும் நம்ம முதல்ல வழிபட வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம கணபதி, முதல் கடவுளான நம்ம கணபதியை வழிபட்டுட்டு அதுக்கடுத்து பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, அதுக்கடுத்து திருச்செந்தூரை வழிபட்டு அந்த கோவிலை முடிக்கணும். ஸோ இந்த 6 படை வீடும் நமக்கு ஒரே இடத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம வெளியில் போயிட்டு 6 படை வீடை பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா 6 படையே ஒரே இடத்துல முருகரோட அருள் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்ச ஒரு கோவில் தான் பெசன் நகரில் அமைஞ்சிருக்கு. இது 6 படை வீடுகளும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வாக்கியம் கிடைச்சிது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் திடீர்னு பிளான் பண்ணி போனோம். ஏன்னா இந்த சஷ்டிக்கு பார்த்திங்கன்னா நான் எந்த கோவிலுக்குமே போக முடியாத ஊரில் இருக்க கோயிலுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ மனசுக்குள்ளே ஒரு நெருடலாகவே இருந்தது. என்னடா இது, நம்ம ஒரு நாளும் ஒரு கோவிலுக்கு போகுமே, நம்ம எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட நமக்கு ஒன்று கேட்டோன்னா நமக்கு டபுளாக ப்ளஸ் பண்ணுவார். நான் ஒரு குழந்தை கேட்டப்போ எனக்கு 2 குழந்தையாக ப்ளஸ் பண்ணார். அந்த மாதிரி தான் இதுவுமே முருகர் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி கொடுத்தாரு. கந்த சஷ்டியோட 6வது நாள் எங்கள் ஊர் கோவிலில் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு. 7வது நாள் பார்த்திங்கன்னா சரி ஓகே, திருக்கல்யாணம் நம்ம எங்கேயும் போய் பார்க்க முடியாது, டிவியில் லைவில் பார்த்துட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தங்கச்சி பையனுக்கு 7th மந்த் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்டுற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, அந்த ஃபங்க்ஷனை போய்ட்டு அட்டன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ கிளம்பி எல்லோரும் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock போலவே முடிஞ்சிச்சு மார்னிங். சரி எல்லோரும் கிளம்பி வெளியில் வந்துட்டோம். ஆக்சுவலாக பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ட்ரெஸ்ஸு எல்லாம் கூட பேக்டாக எடுக்கலை. ஸோ போகிற வழியில் தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கேருந்து நம்ம பெசன் நகர் பார்த்திங்கன்னா எனக்கு 3 hours ட்ராவல் ஆகும். ஸோ திடீர்னு என் தம்பி வாயாலே நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் பெசன் நகர் கோவிலுக்கு நாங்கள் போய் சேரவே பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப லேட்டாக தான் கிளம்பினோம். 4:35 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள சீர்வரிசையோடு அப்போ தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ அங்கே திருக்கல்யாண வைபவம் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் 6 படை கோவிலில் இருக்கிற நம்ம முருகரை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே குழந்தைங்க பயங்கர அழுகை. ஸோ அந்த அழுகு சத்தத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு திருக்கல்யாணம் பார்க்க முடியல. திருக்கல்யாண கோலத்தில் முருகரை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்டு வெளியில் நான் வந்துட்டேன். ஸோ மற்றவங்கலாம் பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இது நோய்களை தீர்க்கும் நம்ம மருத்துவராக இருக்கிற நம்ம மருதீஸ்வரர் கோவில் திருவான்மியூரில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற சிவபெருமான் கோவிலில் நம்ம முருகருக்கு வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம மனுஷங்களுக்கு நடக்கிற மாதிரியே தாங்க கல்யாணமும் நடக்கும். நம்ம முருகருக்கு பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறது, மாலை மாற்றுறது, ஸோ தாலி கட்டுறது, இது எல்லாமே நம்ம கல்யாணங்களில் என்ன நடக்குதோ அதே தான் நம்ம தெய்வத்துக்கும் கல்யாணம் நடக்கும்போது இருந்தது. நான் கல்யாணத்தை பார்க்க முடியல அப்படின்னாலும் கல்யாணத்தை கோலத்தை பார்க்குற குறிப்பு நான் கடவுள் கொடுத்துருவாரு. ஏன்னா எங்கேயுமே போகல அப்படின்ற ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்தது. அந்த நெருடலை கடவுள் நீ ஒரு இடத்துக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறேன், நான் 6 படையில் இருக்கிற என்னை உன்னை நான் பார்க்க விரும்புகிறேன், முருகரே என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணதில் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, நீ ஒரு இடத்த பார்க்குறத பதிலாக என்னை 6 இடத்துல நீ போய் தரிசனம் பண்ணுறது பதிலாக ஒரு இடத்துலேயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு பார்த்தீங்களா. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த குழந்தைங்கள வச்சுட்டு குழந்தைங்க பிளஸ்ஸிங்னா குழந்தைங்கள நான் இடையூறாக நினைக்கல. ஆனால் நான் முருகரை பார்க்க முடியலன்றது அதை விட ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அது சேர்த்து நீ வருத்தப்படாதன்ற மாதிரி முருகர் நமக்கு
ஸ்பெஷலாக வந்து என்னை வந்து கூப்பிட்டு அந்த தரிசனம் வந்து நான் போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுவே எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரை எனக்கு 10-11 ஆகிடுச்சு. இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் நீங்கள் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சிங்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் முருகர் வந்து நிறைவேற்றி தருவார். முருகரோட அருள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கணும். யாரெல்லாம் குழந்தை வர வேண்டி இருக்கீங்களோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு கிடைச்சது உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு கொடுத்த முருகர் கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க. திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் விரைவில் ஆகும். இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ எல்லாமே வந்து இப்போ முருகர் வந்து கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல வருஷமாக இருக்கும். உங்கள் வேண்டுதல்லாம் சீக்கிரமே நிறைவேறணும்னு நானும் முருகரை வந்து வேண்டிக்கிறேன். இந்த தகவல்லாம் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலில் நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சொன்னோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.